ஜீரோதால அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. ட்விட்டர்ல என்ன மெசேஜ் பண்றாங்கன்னா, நான் வந்து ஜூன் 4ஆம் தேதி நான் இன்வெஸ்ட் பண்ணேன். கட் ஆஃப் டைமுக்கு முன்னாடி அன்னைக்கே வந்து ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்கணும். அந்த அன்னைக்கு என்ஏவிக்கு. ஆனால் நெக்ஸ்ட் டே ஜூன் 5ஆம் தேதி என்ஏவிக்கு தான் அலாட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அனதர் பர்சன் இஸ் பேத்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க. யாரை பத்தி நான் தப்பா சொல்ல. வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், இன்சூரன்ஸ்க்கும் பார்த்துருக்கேன், லிங்க்டின்ல பார்ப்பேன் நான் ரெகுலரா. நான் இன்ட்ரோ முடிச்சிடறேன். திஸ் இஸ் வெங்கட். நான் பண்ணுறது கன்சல்ட்டிங்க. இட்ஸ் அ பெய்டு கன்சல்ட்டிங். ஒரு சில பேர் என்னோட சர்வீஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்படி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணாட்டியும் பரவாயில்ல, தயவுசெய்து ரேண்டமாக மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ பேசாதீங்க. ஏன்னா ஐ ஃபீல் வெரி வெரி ஹியூமிலியேட்டட். இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததை போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன். எப்படி வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நம்பி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறாங்க. ஸ்மூத் செட்டில்மெண்ட்னா ஸ்மூத் செட்டில்மெண்ட் நடக்கும். ஏதாவது பக்கம் கிளிச் வந்துச்சு, இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அது பரவாயில்ல, ஃபேமிலி தட் பர்சன் வில் பி அலைவ். எப்படி நான் டேட்டா கொடுத்தேன் அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், எங்கே ப்ரூஃப் வச்சிருக்காங்க ஞாபகம் இருக்கும். பட் when it comes to term insurance, I honestly don't know எத்தனை பேர் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல. I will tell you the reason. Okay, this is my own perception. You might differ from this. And I have proof for that. ஏன்னா இன்னைக்கு மாசத்துக்கு 4 கால் வருது எனக்கு. இன்னைக்கு அதாவது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு மாசத்துக்கு 4 கால் வருது. ஒருத்தங்க வந்துட்டு இல்லை, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்னோட வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. யாராவது சேல்ஸ் பிச்சா இவர் இப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க, எங்கிட்ட வாங்கன்னு சொன்னாருன்னு வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து எதுக்கு பண்ணுறேன்னா ஆத்மார்த்தமாக நான் பண்ணுறேன். நான் எனக்கு வர கால் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா ஐ ஃபீல் ஹியூமிலியேட்டட். எனக்கே ஐ வில் டெல் யூ திஸ். இன்னைக்கு காலையில் வந்த கால், இது இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு. ஒருத்தருக்கு அவரோட தம்பிக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணுற டைம் 2 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிஷம் போயிருச்சு எனக்கு. அதில் கேஷுவலாக தான் கேட்டேன், அவங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டோன்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஆனுவல் இன்கம் இருக்குண்டு 1100 பேர்கிட்ட பேசியிருப்பேனா, அதெல்லாம் 2 பேர் தான் சொல்லாமல் இருந்தாங்க. ஜஸ்ட் டூ ஆஃப் தம். எனக்கு கோவம் வந்துருச்சு சொல்லன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சில நேரம் வந்துட்டு ஐ ஃபீல் லைக் ஐ டேக் இட் வெரி பர்சனலி. ஆனுவல் இன்கம் வந்து இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் எப்படி பேசுவாங்க? பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்ச் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. இட்ஸ் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஒரு ரெக்ரூட்டர். இட்ஸ் நாட் ஒன்லி ஜாப் ஐ எம் டூயிங். நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்த வேலை பண்ணுறேன்னு கேட்டால் நான் மனசில் எனக்கு நான் கெஸ் பண்ணிடுவேன் உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. ஹேவிங் செட் தட், ஆனுவல் இன்கமுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இவர் நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆனுவல் இன்கமுக்கும் உங்கள் ஒர்க்குக்கும் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. 30,000 ரூபாய் கீழே இருக்கவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க. நான் 5 lakhs சம்மர்ஷூட் இருக்க சொல்லுவேன். இல்லாட்டி எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். நிறைய விஷயம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஏன்னா வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். அப்பா அம்மாவுக்கு வாங்குறாங்கன்னா இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டி வருவீங்க, அடுத்த வருஷம் எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கணும். ஏன்னா வயசாக ப்ரீமியம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் இந்த ப்ராக்கெட்டில் இருப்பாங்க. 50,000 to 60,000 ஆனுவல் மாத வருமானத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணான்னா சம்மர்ஷூட் வந்து 10 lakhs சம்மர்ஷூட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் எனக்கு மற்ற பட்ஜெட் இஷ்யூ இருக்குன்னா 5 lakh வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். நான் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் 10 lakh வாங்குறது தான் பெட்டர். 50 to 1 lakh மந்த்லி இன்கம் இருக்கவங்க. மந்த்லி இன்கம் 1 lakh, அதாவது ஆனுவல் இன்கம் 12 lakh 15 lakh 20 lakhலாம் போயிடலாம் நம்ம. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சம்மர்ஷூட் எவ்வளோ வாங்கலான்னு கேட்டாங்கன்னா 50 lakh வாங்குறது 1 crore வரல உங்களுடைய இஷ்டம்னு சொல்லிடுவேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 20 lakh 25 lakh. அதுக்கப்புறம் ஏன்னா யங் ஃபேமிலி போது ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஹெல்த் அப்கிரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். இது கேஸ் டு கேஸ் மாறும். கன்சல்டிங் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்ன ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுடைய ரிஸ்க், அவங்க வந்து என்ன கோல்க்காக வாங்குறாங்க, ரீசன்சி எஃபெக்ட் இருக்கும். ரீசன்சி எஃபெக்ட்னா தற்போது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ, அதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ரீசன்சி எஃபெக்ட் இதெல்லாம் தான் கன்சல்டிங்கில் பேசணும். இட்ஸ் நாட் அபவுட் இது. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் பண்ண வேண்டியது. அப்புறம் நேற்று ஒருத்தர் இப்படி தான் 10 நிமிஷத்தை கன்சியூம் பண்ணிட்டு ஒய்ஃப்ட்ட கேட்டு சொல்கிறேன்னாரு. அதுதான் நான் இன்னும் இப்போல்லாம் என்ன சொல்லிடுறது சார், இங்கே பாருங்கள் ஒய்ஃபு தாத்தா அண்ணா தம்பி மாமனார் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, இவர்கிட்ட கன்சல்டிங் பண்ணலாமான்னு. அப்புறம் மெசேஜ் பண்ணு. ஏன்னா those in full-time job don't understand the pain of a freelancer. Every minute counts. I'm telling you. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க.
இப்ப ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாங்குறாங்க. அவன் என்ன பண்றான், இப்ப நானே இப்ப ஐ ஸ்டாக் த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரிங்க வெரி வெல். ஐ ஸ்டாக் ஆல் த டெக்னாலஜி கம்பெனிஸ் இந்த யுஎஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். நாளைக்கே எனக்கு ஒரு விசி கிடைக்கிறாங்க. நான் ட்ரை பண்ண போறது கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு லிமிட்டா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நானே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏ நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் வந்து ஐ வில் பி ஃபோர்ஸ் டு நான் வந்து ஒரு 4 கம்பெனி மாத்திரம் நான் வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. ஐ ஹேவ் டு செல் ஸ்டஃப் கரெக்டா இல்லையா? நான் ஒரு 10 கம்பெனியாவது லிஸ்ட் பண்ணணும். அதுல 4 பேர் ஒரு 2 பேர்னா 2 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்காது, பிராண்ட் எத்திக்ஸ் நல்லா இருக்காது. நீங்க கம்பெனி பியை வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு. ஃபீச்சர்ஸ் வந்து வெறும் ஃபிளேவர் தான். அது கிளைம் கிடைக்கும் போது தான் தெரியும் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், இது இருக்கும், பார்க்குறோம். இது மட்டும் திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நான் ரெகுலராகவே நான் பார்ப்பேன். லிங்க்டின்லையும் வரும், ட்விட்டர்லையும் வரும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படி பண்ணிட்டாங்க, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படி பண்ணிட்டாங்க, கிளைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா யூ டோன்ட் நோ த சிஎஸ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ மாத்திரம் ஒரு அதெல்லாம் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான். அதை தாண்டி நிறைய காம்பனன்ட் இருக்கு. பிராண்ட் கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் இப்போ என்ன நடக்குதுன்னா, மாசத்துக்கு 4 கால் இப்படி வரும் எனக்கு. என்ன ஒரே ஒரு ஒரு நான் என்ன சொல்றது, ஒரு கரெக்டான தமிழ் வார்த்தை எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் பேசுவேன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மேடம் கால் பண்ணும்போது, நான் பெங்களூர்ல இருக்கிறேன் பாங்க, டெல்லியில் இருக்கிறேன் சம்வேர். பட் தமிழ் பேசுறவங்க தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஹிந்தி பேசுறவங்க வந்துட்டு தே வில் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் த அட்ரஸ் ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்புறம் என்னன்னு கேட்பேன் நான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது அப்ளை பண்ணோம், இன்னும் 10 days ஆயிடுச்சு. அந்த 10 days ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சம் ஒன் இஸ் நாட் தேர், அதாவது ஐ வில் யூஸ் திஸ் வேர்ட், டெத் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன டாக்குமெண்டேஷன்லாம் கேட்பாங்க. நான் அப்படியே நான் தைரியமா அப்ளை பண்ணிடுவா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ என்ன நடக்குது, நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்குறீங்க, அவன் எல்லாம் ப்ராமிஸ் பண்றான், நான் வந்து கிளைம் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லை நாங்க டீம் இருக்கு, பல கோடி பேருக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சேல்ஸ் ப்ராசஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், கிளைம்ஸ் ப்ராசஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். கிளைம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, தீஸ் பர்சன் இஸ் டெல்லி ஓகே, நீங்க டாக்குமெண்ட் அப்ளை பண்றீங்க, அதை லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகுது, அஃபிஷியல் வெப்சைட்னாலும் இதான் நடக்க போகுது, அந்த டீமுக்கு போகுது. கிளைம் இஸ் இஷ்யூட்னு வச்சுக்கோங்களேன், வெல் அண்ட் குட். நீங்க ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்துட்டு சந்தோஷமா இருப்பீங்க, அவனோட பிசினஸ் மேலே வந்துட்டே இருக்கும். ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னாக்கா அந்த டைம்ல தான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கால் பண்றாங்க. ஏன்னா ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட போய் நமக்கு வந்து நம்ம குறைய சொல்லி நமக்கு கிளைம் கிடைக்காதான்னு அப்படின்னு சொல்றாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ட்விட்டரு லிங்க்டின்ல நிறைய நான் பார்த்துருக்கிறேன். டேர்ம் இன்சூரன்ஸுக்கு 1 crore கிடைக்கல, 5 crore கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து லிங்க்டின்ல ட்விட்டர்ல பார்த்ததில்ல. பட் எனக்கு நிறையவே கால் வருது, மாசத்துக்கு 4 காலுங்கும் போது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு 10-5 நிமிஷம் பேசலாம். நம்ம இந்த டாக்குமெண்ட்ரிஸ் எப்படி இருக்கா, ஒரு சில நேரம் பாவமாக தான் இருக்கும், உங்களுக்கு கிளைம் கிடைக்காதுங்க, நீங்க கடைசி ப்ரீமியம் கட்டலாம்பேன். அதனால தான் என்னுடைய கிளைண்ட் மோஸ்ட்லி நான் ரெகுலர் பே அவாய்ட் பண்ணுவேன். நான்லாம் ஃபாலோ அப்லாம் பண்ண மாட்டேங்க. வருஷம் நீங்க தான் ப்ரீமியம் பே பண்ணிக்கணும். ஆட்டோ டெபிட் ஆகல, டெக்னிக்கல் கிளிச்சுனால ஆட்டோ டெபிட் ஆகாட்டி கூட நீங்க தான் பொறுப்புன்றவேன் நான். சரிங்களா, நானே ரெகுலர் பேல இஷ்யூ பண்ணா கூட கிளைண்ட்டு சொல்லிடுவேன், நீங்க தான் விரும்பி வாங்குறீங்க, நான் 15 இயர்ஸ்ல முடிங்கன்னு சொல்றேன். நீங்க வாங்குறீங்க, நீங்க தான் பாத்துக்கணும், அதை வாழ்க்கை ஃபுல்லா பாத்துக்கோங்கன்றேன். நான் தானே நான் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணிக்கிங்க. ஆனா we have to be careful about it. Again, ஏன் இது இப்படி நடக்குதுன்னா, என்னையெல்லாம் கால் பண்றாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. எனக்கு பிசினஸ் கொடுக்கறவங்க கம்மியா இருக்கும், இப்படி கால் வர நிறையா இருக்கிறது காரணம் இதுக்கு பேரு இமெயில் இண்டஸ்ட்ரின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இமெயில் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு ரிப்ளை வரும். அந்த ரிப்ளை வரதுக்கு 3 நாள் ஆகும், அதுக்கு ஒரு இமெயில் பண்ண ரிப்ளை. இதுதான் நடந்துகிட்டே கிடக்கும். அண்ட் தட் இஸ் ரியலி ஹேப்பனிங் நவ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆனா இன்னுமே என்ன நடக்குதுன்னாக்கா, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்குறோம், அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க. டீம் வந்து இட்ஸ் ஆல் ஐ சி இட்ஸ் தே ஆல் ஒர்க் இன் த சேம். நான் கூட மும்பை டீம்ல வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒரு சின்ன டேட்டா கேட்கணும். அந்த டீம்கிட்ட கேட்டு சொல்கிறேன், உங்க இன்னொரு டீம் மொரீஷியஸில் இருக்கு, அதுவும் மும்பையில் தான் இருக்கு, உங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், அவங்ககிட்ட போய் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் ஏன்னா இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் ஸ்கேல். இட்ஸ் நிறைய பேர் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் பஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ நமக்கு மாத்திரம் ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹேவிங் செட் தட், அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பண்ணும் போதும் அந்த கிளைம் சப்போர்ட் ஒருத்தங்க மாத்திரமா சப்போர்ட் பண்ணுறான், ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் பண்ண போகிறான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான் அவன். ஆமாங்க, இந்த டேட்டா சரியில்லை, உங்களுக்கு கிளைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். நான் இதை வந்து எப்போ இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ரெகுலராகவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லிங்க்டின்ல இந்த 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 பிளாட்ஃபார்ம்ல, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்கினேன், இந்த அஃபீஷியல் வெப்சைட்ல வாங்கினேன், இவங்க வந்துட்டு கிளைம் சப்போர்ட் பண்ணல, அது இதுன்னு சொல்றாங்க.
கிளைம் சரியா வாங்கி குடுக்கலன்னு சொல்லிட்டு. டெஸ்டிமோனியல் வந்துட்டு போடுறது வந்து ஈஸி. பட் இந்த மாரி ஆகும்போது, இந்த ஒரு தடவ மாத்திரம் அந்த லிங்க்டின் நான் ரிப்ளை பண்ணேன். பட் ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் நாட் ரிப்ளை. ஏன்னா, அவங்க எந்த மன உளைச்சல்ல இருக்காங்களோன்னு தெரியாது நமக்கு. அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாது. ஸோ தட் இஸ் வென் ஐ அம் டூயிங் திஸ் வீடியோ. இதுக்கு மேல பண்ண முடியாது. அதான் நான் சொன்னேனே, நாளைக்கு நானே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நான் ஒண்ணு ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டார்ட் அப் மாரி ஆரம்பிச்சேன்னாலும், நானும் நெறைய மிட்டாய் விக்க தான் போறேன் நானு. பட் எனக்கு வந்து அந்த எத்திக்ஸ் இருக்கிறதுனால, மேபி ஐ வில் பில்ட் அ பெட்டர் டீம். தட் இஸ் த வே ஐவ் லேர்ன் திஸ் பிசினஸ். அவ்வளோதானே தவிர, பெர்சனலைசேஷன் வந்து வேணும் அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் சூஸ் எ பெட்டர் சேனல். ஏன்னா என்னோட கஸ்டமர் சப்போர்ட் லேயர்ல வந்துட்டு ஐ வில் பி தேர். தேர் வில் பி அனதர் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி. அதுக்கு மேல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போடாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹேவிங் செட் தட், எனக்குமே சேலஞ்ச் வருது. இப்போ இந்த எப்படி சேலஞ்ச் வருதுன்னு சொல்றேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட் வித் யூ. இந்த வருஷம் நான் இஷ்யூ பண்ண டேர்ம் பிளான்லாம் கூட இஷ்யூ பண்ணாதது 3 பேருக்கு இப்போ வரைக்கும் பார்த்துக்கன்னா. ஹெல்த் ஸ்டேட்டஸ்னாலேயோ ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங்னாலேயோ அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணாங்க. இஷ்யூ பண்ண முடியலன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன். கிளைம் பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா என்கிட்ட வாங்கினவங்கலாம் தேர் யங். இந்த லாஸ்ட் 2 years ஐம் டூயிங் திஸ் ஒர்க். பட் கண்ணுக்கே தெரியாதவங்க எத்தனையோ பேருக்கு நான் வந்து மெசேஜ் என்ன ஒரு 5 மினிட்ஸ் கேட்பாங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் வேணும்னு கேட்பாங்க. இது கிடைக்குமான்னு கேட்பாங்க. நான் ஒரு நேரம் கோவப்படுவேன். கிடைக்குமான்ல, ப்ரீமியம் ஒழுங்கா பே பண்ணியிருக்கேன், கிடைக்குமான்னு ஏன் கேட்குறீங்க? இந்த டாக்குமெண்டேஷனை கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். இது வந்து நீங்கள் Tier 2 டவுன்ஸில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு பெங்களூர்ல இருக்கவங்க, ஒரு கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களே இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டு தான் இருக்கிறாங்க. இது எனக்கு கோவம் வரும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பர்டிகுலர் டே நோபடி டிட் கன்சல்டிங் வித் மீ. ஆனால் இந்த மாதிரி கால் மாத்திரம் நாள் வரும். எப்படி இருக்கும் எனக்கு? ஐ ஃபீல் லைக் ஹவு த சொசைட்டி இஸ் வென் யூ ஆர் பையிங் எ ப்ராடக்ட். நான் வேண்டாம். வென் அ கிளைம் சப்போர்ட் கம்ஸ், இவன் தமிழ்ல பேசுறான்ல, இவர்கிட்ட கேட்போம். அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும்னு ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் இட். அதனால தான் நான் மற்ற விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை மாத்திரம் வச்சு நம்பி ஐ cannot earn my living நல்லா தெரிஞ்சுட்டேன் நான். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான். இன்னைக்கு லேட் நைட் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், பண்ணுறேன். அவ்வளோதான். தட்ஸ் இட். வேற எந்த நோக்கமும் கிடையாது. மறுபடியும் ஆன்லைனில் தான் வாங்கிக்கோங்க. பட் ஐ ஃபீல் லைக் அதுக்காக இவென்ச்சுவலி ஏதோ ஒரு டைம் இதை நம்ம நிறுத்திக்கணுமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ நாள் இப்படியே நம்ம ஐ cannot be complaining stuff about my life, about how people use me. It won't be nice.